Yeah, good morning to all. No? Good morning, sir. Yeah, Good morning, sir. Are you audible clear my voice, ma? Yes, sir. Good morning, Yes, sir. sir. Yeah, good morning to all. Good morning. Morning, Yeah, good morning. Okay. Just we can recall what we can discuss in the last class. So basic differentiation we can discuss. Yeah. What is the application, maxima, minima, and then we can using for velocity, acceleration, like etc. So this is the way. இது எல்காஸ்பிட்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் டிஃபரன்சியேஷன்ல இது u by v மெத்தடு அந்த மெத்தட் இது வந்து தனித்தனியாக தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். டோன்ட் நோ நீட் டு கோ ஃபார் u by v. இதே மாதிரி சைன் லிமிட் இந்த லிமிட்டோட கண்டினியூட்டில தான் we can using for டெரிவேட்டிவ் அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட்னா காஸ் எக்ஸ் அந்த எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். e பவர் எக்ஸ்ல என்ன ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிச்சு வைப்பீங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் e பவர் I theta? Cos theta plus I sin theta. Yeah, cos theta plus I sin theta ன்னு எழுதுவோம். ரைட்டா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எழுதுவீங்க. e பவர் x ஓட எக்ஸ்பான்ஷன் ஞாபகம் இருக்கா? சீரிஸ் e பவர் x சீரிஸா எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா 1 plus x by 1 factorial x squared divided by 2 factorial x cubed divided by 3 etc. மூணு டாட் வைப்பாங்க எக்ஸெட்ரானா. இது எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன். இதான் e பவர் x ன்னு சொல்லுவோம். கிளியரா? இதே e பவர் மைனஸ் எக்ஸ் எழுதுனீங்கன்னா what is the answer? ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் சைன் வரும். What do you mean by factorial? Factorial எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? n factorial அப்படின்னா what is the meaning? n அதுக்கு அடுத்த நம்பர் n minus 1 n minus 2 till up to etc 1 வரைக்கும். Yes, sir. நம்ம 1 2 3 நம்ம எழுதுவோம். அதுவும் பாசிபிள் தான். ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுனீங்கன்னா 1ல இருந்து n வரைக்கும் எழுத சொல்லுவாங்க. 1 2 இன்ட் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் n இப்படியும் எழுதலாம். ஸோ ஃபேக்டோரியல் எத்தனை வேல எழுத முடியும் அப்படிங்கிறதான். 0 ஃபேக்டோரியலோட ஆன்சர் இஸ் 1, 1 ஃபேக்டோரியல் ஆன்சரும் 1 தான் வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும் போது ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன் இதுக்கு அடுத்த டாபிக்ல வரும். சைன் hx அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லுவோம். What is the formula for sin hx? Can you remember? Sin hx. H cos x. E power x minus e to the power minus x divided by 2 ன்னு சொல்லுவோம். cos hx ன்னு எழுதுனீங்கன்னா e power x plus e power minus x divided by the 2i வரும். சரி 2 மட்டும் தான், டிவைடட் பை 2 h தானே. இது ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் சைன் எக்ஸை நம்ம எழுத முடியும். e பவர் ix மைனஸ் e டு தி பவர் மைனஸ் ix டிவைடட் பை 2iன்னு சொல்லுவோம். காஸ் எக்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா e டு தி பவர் ix பிளஸ் e டு தி பவர் மைனஸ் ix டிவைடட் பை 2 அலோன். இந்த இதுல இருந்து வரும் காஸ் எக்ஸ் e power ix னா cos theta plus I sin theta மே cos x plus I sin x. e power minus ix அப்படின்னு சொல்லும்போது cos x minus I sin x. ஏன்னா cos of minus theta answer is what is the value? Cos is a even function சொல்லுவோம். Cos of minus theta cos theta. Sin of minus theta what is the answer? Minus sin theta. ஸோ அதனால தான் இந்த டேர்ம்ல மைனஸ் எக்ஸ் போடும் போது இது பிளஸ் எக்ஸ் ஆமாவும் இந்த மைனஸ் வெளியே வந்து அதை நீங்க வந்து கிளப் பண்ணும் போது 2 டைம்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும். 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ் எக்ஸுக்கு ஈக்குவல் ஆகும். இதுதான் இதோட ஐடியா. இந்த ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனை வச்சு இந்த எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸை பேஸ் பண்ணி இந்த ஆன்சர்ஸ் கொண்டு வரும். ஓகே, இட் இஸ் அ வே ஆஃப் ஐடியாமா. இந்த லாஸ்ட் கிளாஸ் லிட்டில் பிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோஷன் ரூல், ப்ராடக்ட் ரூல், அது எல்லாமே. அண்ட் தென் லாஸ்ட்ல ஒரு சம்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. மேத்தமெட்டிக்கல் கான்செப்டா ஒன்று கொடுக்கறதுக்காக ஒரு சம் சொல்லியிருந்தேன். எஸ் சார். அதை ட்ரை பண்ணீங்களா? அதாவது சம் ஆஃப் தம் டெல் த ஆன்சர். லாஸ்ட் கிளாஸ் கூட 940, 850, 1125, 1147 சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஐடியா உங்களுக்கு என்ன ஐடியா வந்துச்சு? அதில் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அங்கே எங்கே வந்துச்சு? எப்படி பண்ணீங்க சார்? ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் மாதிரி எழுதிட்டு என்னென்ன ஆர்டர் வருதோ அதை வச்சு ஒரு அதான் என்ன பண்ணா அந்த ஆன்சர்ஸ் கிடைச்சி வச்சு நான் ஃபைனலா ஆன்சர் சொன்னேன். அது எப்படி வந்துச்சு?
யாராவது ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல மெத்தடெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அந்த ப்ரொசீஜர். A number multiply with 2, add 5, multiply with 50, add 375, again add any 2-digit number, then once you can tell the final answer, what you have to think the number and what is the 2-digit number சொல்ல முடியும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தாங்க தானே. ஸோ அதுல Yes, என்ன மேத்தமெட்டிக்கல் அப்படிங்கும்போது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அங்க என்ன யூஸ் ஆகுச்சு? சார் அந்த 375 ஆட் ஆமா, சார் அந்த 375 ஆட் பண்ணக்கு அப்புறம் எல்லா நம்பருமே கடைசியா 25ல முடியும் சார். ஆட் பண்ண எல்லா நம்பரும் கடைசியா 25ல வருதா? ஆமா சார். அதுக்கப்புறம் அவங்க எந்த நம்பர் இங்க பாருங்களேன், இது 25, இது 50, இது 40, 147 வந்துச்சே. சார் அது வந்து அந்த 2 டிஜிட் நம்பர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். 2-digit நம்பர் ஆட் பண்றதுக்கு முன்ன கூட 25ல வருதுங்களா? ஆமா சார். எல்லா நம்பருமே 25ல தான் வரும். அப்படி வராதா? இதுல அப்படி வராதா? அப்போ சார் அதுல வந்து 2 டிஜிட் நம்பர் ஆட் பண்றோங்க சார். சரி, அதுக்கப்புறம் எகைன் அப்ப அந்த ஆன்சர்ஸ் என்ன வருது உங்களுக்கு? சார் அப்புறம் என்ன ஆன்சர் வருதோ அதுல இருந்து 25 மைனஸ் பண்ணோம்னா அவங்க என்ன நினைச்சாங்களோ சொல்லலாம் சார். 25 மட்டும் மைனஸ் பண்ணா போதுமா? ஆமா சார். அப்படி அப்ப இதுல இருந்து 25 மைனஸ் பண்ணா ஓகேவா? அதுல இருந்து லாஸ்ட் சரி. 2 டிஜிட்ல இருந்து 25 மைனஸ் பண்ணும் சார். ஓகே. அதுல இருந்து என்ன ஆன்சர்ஸ் வருது? சார் அதுல இருந்து அந்த 2 டிஜிட் நம்பர் என்ன சொல்றாங்களோ அது கிடைக்கும் சார். ரைட்டு. இந்த திங்கிங் நம்பர் சார் அந்த திங்கிங் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் 1 சூஸ் பண்ணோம்னா 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2னா 8, 3னா 9 அந்த மாதிரி ஆர்டர்ல வருது. ஓகே. வாட் யூ கேன் கன்க்ளூட், லாஸ்ட் 2 டிஜிட்ல 25 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் கிடைச்சது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? திங்கிங் நம்பர் எப்படி போடுறது? திங்க் பண்ண நம்பர்ஸ் எப்படி எடுக்க முடியும்? சார் அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு 1 மேத்தமெட்டிக்ல நம்ம ட்ரையல் அண்ட் எரர் சொல்ல முடியாது. நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்க, எக்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் கன்ஃபார்ம்டா கண்டுபிடிச்ச முடியுமா? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ்ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணா திங்கிங் நம்பர் வரும். யா, வெரி குட். ஸோ தட் இஸ் ஐடியா. அப்போ என்னோட ஆன்சர்ல ஒன்ஸ் ஐ லைக் டு -625 பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? இது 15 வருது, இங்க 3. ஸோ இது அவங்க திங்க் பண்ண 2 டிஜிட் நம்பர், இந்த டேர்ம் தான் அவங்க திங்க் பண்ண நம்பர்ஸ். கரெக்ட் தானே? எஸ் சார். ஸோ இந்த 625 டேர்ம் எங்கேன்னு வந்துச்சு? 25 ஸ்கொயர். இப்போ இதுலேயும் அதே தான், இங்கேயும் 625 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 25 வரும், ஃபர்ஸ்ட் நம்பர் 2 வருது. ஸோ திங்க் பண்ண நம்பர் 2, அவங்க லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 25. இப்போ நான் அந்த ஒர்க் அவுட் பண்ண சொன்ன அந்த டேர்ம்ஸ் மட்டும் எழுதுங்க, என்ன வரும்? அன்னோன் நம்பர் தானே, எக்ஸ்ன்னு எடுத்துக்கணுமா? எஸ் சார். டேக் அன்னோன் நம்பர். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? Multiply by 2. அப்போ 2x. வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப்? இதோட 5 ஆட் பண்ணுங்க. Add 5 sir. வாட் அபௌட் த தேர்ட் ஸ்டெப்? மல்டிப்ளை மல்டிப்ளை பை 50. இதை 50ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100x. இங்க 250. கிளியரா? இது வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை வித் 2, ஆட் 5, மல்டிப்ளை வித் 50. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? Add 375. 375. இது ஆட் பண்ணீங்கன்னா 100x. இதுல 375 ஆட் பண்ணா 5, 625 வந்து நிக்குது அந்த இடம். இப்போ நீங்க Yes, எனி sir. 2 டிஜிட் நம்பர் ஆட் பண்ணாலும் இந்த இடத்த தான் ஆக்குபை பண்ணும். லாஸ்ட் 2 டிஜிட் தான், அதனால தான் 2 டிஜிட் நம்பர் நான் சொன்னேன், இந்த இடத்துல தான் ஆக்குபை ஆகும். ஸோ அப்போ 625 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 100xக்கு ஈக்குவல் தான். இந்த இடம் தான் அந்த 0 பிளேஸ்ல ஆக்குபை பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வந்து 2 டிஜிட் நம்பர், ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் எக்ஸ். ஸோ அப்போ இந்த டேர்மை நான் 375 சொல்லாம 395 அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்க என்ன சப்ட்ராக்ட் பண்ணும்? 635 சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஒரே பிளேஸ்ல ஒரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் சார், வி கேன் கிரியேட் தி ப்ராப்ளம்ஸ். இதை பேஸா வச்சு நம்ம எப்படினாலும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண முடியும். இப்போ 375 425 எழுதிக்கலாம். அப்போ 775 இதுல இருந்து எகைன் 50 ஆட் பண்ற மாதிரி 675 சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஐ மீன் இங்க 50ங்கிற பிளேஸை வந்து நீங்க 500 மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா 3 டிஜிட் நம்பர்ஸ் ஆட் பண்ண சொல்லலாம். இந்த லாஜிக்ஸை நீங்க எப்படினாலும் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி புரியல சார்.
இப்போ ஆக்சுவலா 625 இந்த இடம் வரைக்கும் ஓகேவாமா? இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேவா? ஃபோர்த் ஸ்டெப் இல்ல சார். இப்போ நம்பர்ஸ் நார்மலா இப்போ 100x 625 இது 2 டிஜிட் நம்பர் ஆட் பண்ணல. இதுதான் என்னோட 2 டிஜிட் நம்பர். 15 ஆட் பண்ணலாம் உங்களுக்கு ஆன்சர் 300ன்னு வந்திருக்கும். கரெக்டா? இந்த 15 2 டிஜிட் ஆட் பண்ணலாம் உங்க ஆன்சர் 300ன்னு இருக்கும். 625 சப்ட்ராக்ட் பண்ணா இந்த 625 சப்ட்ராக்ட் பண்ணா 100xன்னு இருக்கும். இந்த 100னா இதுதான் x. 1 தானே x. x டைம்ஸ் 100 ரெண்டு 0 விட்டுருங்க. அப்ப இதானே x. அப்ப x ஓட வேல்யூ 3 தானே? அது கிளியர்? 100 into 3 தானே 300. இப்ப நீங்க எந்த 2 டிஜிட் நம்பர் எழுதினாலும் எங்க ஆக்குபை ஆகும்? இந்த ரெண்டு 0 பிளேஸ்ல தான் நம்ம 99 சொன்னீங்கன்னா 399, 85 சொன்னீங்கன்னா 385. அப்ப கரெக்டா? சோ இந்த பிளேஸ்ல தான் ஆக்குபை ஆகும் 2 டிஜிட் நம்பர். சோ இதை we can change it. இதை நம்மளோட கன்வீனியன்ட்க்கு நம்ம எப்படினாலும் மாத்திக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நீங்க வேகமா ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணி ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இதான் ப்ராப்ளம் கிரியேட்டிங் கான்செப்ட். இதான். Are we clear for this one? Yes, sir. Okay. Go through பண்ணுமே. இதான் பசில்ஸ் அப்படிமாங்க. என்ன எனி பசில்ஸ் ட்ரை டு டேக் த அன்னோன் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்து இதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. யூ காட் த எக்ஸாக்ட் வேல்யூ. இதில் சம் ஆஃப் த பிளேசஸ் இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சில இடத்துல ரேஷியோ ஆப்ரேஷன் வரும். இல்லை சொல்யூஷன் சால்விங் ஈக்குவேஷன் சால்விங் மெத்தட் வரும். அது எனக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல ஐ வில் கிவ் ஒன் மோர் சம்ஸ். அது ஈக்குவேஷன் சால்விங் மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஐ வில் டெல். ஓகே, இதான் பிகைண்ட் தி திங்ஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பிபிடியில் போட்டிருக்கேன். இதான் லாஸ்ட் கோஷன் ரூல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் 6 தென் அப்படின்னா வாட் இஸ் அ வேல்யூ. இதை தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணி லாஸ்ட் கிளாஸ் ஆன்சர் சொல்லியிருந்தேன். எக்ஸ் பவர் 4 வச்சு ஆன்சர் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது லாஸ்ட் கிளாஸோட ஸ்டாப் பண்ணிட்டு நான் சம்ஸ் கொடுத்தேன் பர்சன்ஸ். Further we can continue for the next one. Try to find out. Yeah, tell me. Sorry to interrupt. In the second column எழுதிருக்க எல்லா ஃபார்முலாஸும் எது ரிலேட்டட் சார்? இது எல்லாமே ட்ரிகனாமெட்ரிக்ல யூஸ் பண்ணக்கூடிய டர்ம்ஸ் வரும். ட்ரிகனாமெட்ரி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இது எல்லாமே ட்ரிகனாமெட்ரிக் ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன். இது sin x. sin x எக்ஸ்போனென்ஷியலா கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல யூஸ் பண்ணிருப்பீங்க தீட்டா வச்சு. இதை பேஸ் பண்ணி தான் ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வரும். எதுக்காக இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணும்போது அந்த டேர்ம் தேவைப்படும். ஏதாவது இப்போ இ பவர் எக்ஸுக்கு இந்த ஆன்சர் சொல்றேன்னா 1 + x / 1 ஃபேக்டோரியல் x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் x கியூப் பை 3 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இதுல sin x-க்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுல இதே சீரிஸ் sin x-க்கு அல்ஜிப்ரிக் சீரிஸா சொன்னீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? sin x-க்கு ஆன்சர்ஸ் என்ன வரும்? sin hx-க்கு. sin hx-னா என்ன சீரிஸ் வரும்? இந்த இடத்துல ஞாபகம் e power x plus e power minus x by 2. இது e to the power x, இது e power minus x. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் என்ன இருக்கும்? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா what is the value? 0. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும், ஆட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். கரெக்டா? ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும், ஆட் நம்பர்ஸ் எல்லாமே வரும். இது மைனஸா மாறும், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், எல்லாமே 2 டைம்ஸ் வருது. அதனாலதான் 2 டிவைட் பண்ணிட்டோம். அப்ப இந்த ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரான்னு இருக்கும். கிளியரா? இதுதான் இந்த டேர்ம்ல வருது. ஓகேவா? அது எஸ் சார், தேங்க்யூ. இதே இது காஸ் எக்ஸ் போட்டு காஸ் hx ஆன்சர் என்ன வரும்? அப்படியே ஆட் பண்ணா போதும். ஜஸ்ட் யூ கேன் கிளப் த டேர்ம்ஸ். ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஆட் டேர்ம்ஸ்ல கேன்சல் ஆகும். ஆட் டேர்ம்ல கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 by 2 1 plus x square by 2 factorial plus x cube by 3 factorial plus up to etc. ஸோ இதுதான் அந்த ஹைபர். இதை வச்சுதான் நீங்க லிமிட் அப்ளை பண்ணும் போது இப்போ இந்த டேர்முக்குலாம் அப்ளை பண்ணா இதுல தான் யூஸ் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணும். அந்த லிமிட் கான்செப்டுக்கு இது பேசிக் ஐடியா. காம்ப்ளெக்ஸ்ல நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க. sin hx அந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. cos hx டிஃபரன்ஷியேஷன்ல கூட sin hx டிஃபரன்ஷியேட் பண்ணா cos hx ன்னு எழுதுவோம். இதை போட்டு தான் அதுலயும் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. ஓகே, இதுதான் ஆக்சுவலா இதோட கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன்ல ஒரு சம் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் an equation of the tangent line to the curve y is equal to e to the power x divided by 1 plus x square at the point 1, 1 by 2e. What is the meaning of the equation of the tangent line to the curve? What is the equation of the tangent line?
Tangent line equation என்ன வருது? y minus y1 is equal to m into x minus x1. The equation of tangent is what is the formula? Y minus y1 equal to m into x minus x. x1. How to find out the value of m? M is the slope. dy by Angle dx. கொடுத்தா- yeah, angle கொடுத்தா you can go for tan theta. End points ஏன்னா m கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் சொல்லுவோம். Suppose angle is given அப்படின்னா you can go for tan theta ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். Suppose 2 points are given. ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா m கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? y2 minus y1 by x2 minus x1. Yeah, கர்வா கொடுத்தாங்கன்னா dy by dx. நம்ம இங்க கர்வா தான் கொடுத்திருக்காங்க அவங்க. y is equal to e power x by y is equal to e to the power x divided by 1 plus x square ன்னு கொடுத்திருக்காங்க. Try to find out the slope first. m என்னன்னு முதல்ல find out பண்ணுங்க. Then அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. x1ங்க பாயிண்ட் வந்து 1, y1ங்க பாயிண்ட் வந்து e by 2. அதான் 1 by 2 e ன்னு சொல்றது e by 2. e power 1 ன்னு அர்த்தம். So இப்ப first you have to try to find out the differentiation y dash கண்டுபிடிச்சிட்டு அதுல இந்த x1க்கு பதிலா x-க்கு பதிலா 1 னும் y-க்கு பதிலா e by 2 ன்னு அப்ளை பண்றோம். முதல்ல differentiation find out பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Try to find out the differentiation and tell the answer. e power x by 2x. Yeah. என்ன மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணனும்? u by v. u by v மெத்தட். u by v க்கு ஃபார்முலா என்ன? அதே ஸ்டெப்ல முதல்ல டினாமினேட்டர் minus uv dash by v square. முதல்ல டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணும் கீழ. அப்ப 1 plus x square to the whole square மாத்திக்கலாம். That is a v square. இந்த டினாமினேட்டர் மேல அப்படியே எழுது. v e power x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். No changes. அடுத்தது மைனஸ் e power x அப்படியே எழுதிக்கிடும் நியூமரேட்டர். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதாவது 1 plus x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா what is the answer? 2x. 2x. If it is you can simplify e power x காமனா எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா x square ன்னு எழுதிக்கலாம். முதல்ல ஆர்டர் எழுதிக்கிறேன். minus 2x 4 plus 1 divided by 1 plus x square to the whole square ன்னு எழுதிக்கலாம். கிளியரா அது? Yes, sir. இதையும் கூட இன்னும் கன்வீனியன்டா நான் கொஞ்சம் எழுதலாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இது a square plus b square minus 2ab ஃபார்ம்ல இருக்கும். a minus b the whole square கூட எழுதிக்கலாம். அவ்வளவுதான். Yes, sir. That is your y dash. It at the point this x1, y1 அப்ளை பண்ணீங்கன்னா x க்கு 1 அப்ளை பண்ணனும், y க்கு e by 2 அப்ளை பண்ணனும். இங்க x க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அப்போ y dash at the point x1, y1 ஆன்சர் என்ன வருது? y dash at the point x1, y1. What is the answer? 0. Okay. மேல 1 minus 1 0. Slope of the term is 0. அப்ப simple equation y is equal to y1 வந்துரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் இதுக்கு? y is equal to y1. y is equal to y1 ஆன்சர் என்ன வர போகுது? y is equal to y1 அப்படின்னா y1 ஓட வேல்யூ 1e by 2. அவ்வளவுதான் ஆன்சர். இதான் ஈக்குவேஷன். சரியா? சோ இதுதான் அந்த லாஜிக். கிளியர் தானா? டிஸ்ப்ளேல காமிச்சிருக்கேன். Yes, sir. Okay. So the answer is satisfy your final answers. Are you clear? Anybody have a doubt, ma? No. Value e by 2 curve. Question la கொடுத்த curve tangent line போட்டீங்கன்னா இந்த லைன் tangent line அப்படிங்கிறது straight line தான் இருக்கும். e by 2ங்கிறது constant term. ஏன்னா e ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா e power 1 வந்து 2.73 something அப்படின்னு வரும். 2 point answers வரும் e ஓட வேல்யூ. ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணும்போது 1 point somethingல உங்களோட ஆன்சர்ஸ் வரும். அப்போ அந்த லைன் வந்து parallel to 1 point something அந்த லைன்ல இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். ஓகே, இதான் இந்த tangent lines யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். ஓகே, next one we can move derivative of trigonometric function. நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்க, அதான் சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். சைனோட டயக்ராம் sin 0 0 sin 90 1 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. cos 0 0 cos 90 0ன்னு சொல்லுவோம். cos 0 1
cos 91 clear தானே அந்த டேர்ம் ஓகேவா? Yes, sir. இதான் அந்த காஸ் வேவ் சைன் வேவ் சில இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஸ்மூத் கர்வ். இந்த சைன் வேவ் காஸ் வேவ் தான் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் சினுசாய்டல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம வீட்டுல இந்த இன்வெர்டர் பார்த்துருப்பீங்க. இன்வெர்டர்ல பார்க்கும்போது இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஏன் பார்த்துருக்கீங்களா? சில இன்வெர்டர்ல இதே மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும், சில இன்வெர்டர்ல இப்படி சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க மேபி ஏதாவது இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு இதுல கொடுப்பாங்க. இதை வந்து சைன் வேவ் இன்வெர்டர் அப்படிம்பாங்க. இது ரெக்டாங்குலர் வேவ் மாதிரி சொல்லுவோம். ரெக்டாங்குலா ஃபார்ம் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் தம் இப்போ எல்லாமே சைன் வேவ் தான் வாங்குறாங்க. ஏன்னா இது ஸ்மூத் கரண்ட் போனோன்னே உங்களுக்கு லைட் பிளிங்கிங் மாதிரி தான் இருக்கும். மைல்டு ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிடும், இன்வெர்டர்ல ஸ்டார்ட் ஆகும். இது அப்படி இல்லை, ஆஃப் ஆகி போன மாதிரி வரும். சம்டைம்ஸ் நிறைய இடத்துல இன்வெர்டர் போடும்போது இன்வெர்டர்ல போகுதுங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். அது வந்து ஸ்கொயர் வேவ். ஏன்னா இட்ஸ் நாட் ஏ ஸ்மூத் கர்வ். ஏன்னா சைன் அப்படிங்கிறது ஸ்மூத் கர்வ்னு சொல்லுவாங்க. அதான் சைன் வேவ் இன்வெர்டர். எங்க இன்வெர்டர் இருந்தால் செக் பண்ணி பாருங்க, அதில் போட்டிருப்பாங்க. லூமினாஸ் எதுலையாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்டர் இதில் பேட்டரியில இல்லை, அந்த இன்வெர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த மாதிரி சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க, சைன் வேவ் அப்படின்னா. சைன் வேவ் இன்வெர்டர் கொஞ்சம் காஸ்ட்லி, சைன் வேவ் ஸ்மூத் கர்வ் அப்படிங்கிறனால சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் வந்து சைன் வேவ் காஸ் வேவ்னு சொல்லுவோம். யூ நோ த ஃபார்முலா சைன் என் பையோட ஆன்சர் என்னமா வரும்? sin of n pi, அதாவது sin pi, sin 2 pi, sin 3 pi, sin 4 pi. n is an integer. n வந்து integer எடுத்துக்கலாம். What is the answer? 0. ஏன்னா அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே அந்த பை மைனஸ் பை 2 pi எல்லாத்துலயும் 0 ரீச் பண்ணிக்கிட்டே போகுது. sin 0 0. What about the cos n pi? 1. Okay. அந்த டயக்ராம்ல பாருங்க 1 வருதான்னு பாருங்க. நான் கொடுத்த டயக்ராம்ல காஸ் ஆஃப் பை ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? சார் மைனஸ். காஸ் பை -1 வருது. அப்ப அடுத்தது கர்வு மேல போகும், அப்ப கீழே வரும். பைக்கு -1 வந்துச்சுன்னா அடுத்தது 2 பைங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இதான் 2 பை. இந்த இடத்தோட ஆன்சர் 1ன்னு வருது. அப்ப அதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் என்ன வருது உங்களுக்கு? -1 or 1. எப்ப -1 எப்ப +1? ஆட்ல வரும்போது -1, ஈவன்ல வரும்போது -1. அப்ப ரெண்டு கேஸ் எழுதணும். சோ cos n pi equal to -1 + 1 எழுதிக்கலாம். if n is odd, if n is even, ரெண்டு கேஸ் எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா -1 to the power n ன்னு போட்டா போதும். n ஆடா இருந்தா -1 தான் வரப்போகுது, n ஈவனா இருந்தா +1 மாறிடும். கிளியர் தானே? அது -1 to the power +1, அதாவது ஆட் நம்பர்ஸ் போட்டா -1, ஈவன் நம்பர்ஸ் போட்டா இது சிம்பிளா எழுதிக்கலாம். அதே மாதிரி cos of n pi by 2, இதுக்கு ஆன்சர்ஸ் என்ன வரும்? n is a odd number. n is an odd number. அப்ப ஆன்சர் 0ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா cos pi by 2, cos 3 pi by 2, cos 4 pi by 2, cos 7 pi by 2 இது எல்லாமே 0ன்னு சொல்லலாம். ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பருக்கு இந்த கேஸா மாறிடும். ஏன்னா 4 pi by 2 போட்டா 2 பையா மாறும், 6 pi by 2 போட்டா 3 பையா மாறும், ஈவன் நம்பருக்கு மாறும். ஸோ இந்த லாஜிக்ஸ் இதில் யூஸ் பண்ணி இதான் இந்த டயக்ராம். ஸோ அப்போ இந்த சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ், அதான மீனிங். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x is cos x ன்னு சொல்லுவோம். d by dx of sin x which is equal to cos x. What is a d by dx of cos x oda value? -sin x. That's all. இது இன்னும் கொஞ்சம் trigonometric functions படிச்சிருக்கோம். d by dx of tan x ன்னு சொல்லுவாங்க. tan x differentiate பண்ணீங்கன்னா what is the value? Secant square x. Very good. Secant square x. இது tan x. எவ்வளவு கரெக்ட்? d by dx of cot x பண்ணீங்கன்னா என்ன வரும்? Minus cosecant square. Minus cosecant square x. Minus cosecant square x, cot x. What is a d by dx of secant x? Secant x. Yeah. Secant x tan x. Tan x into tan x. d by dx of cosecant x? Minus cosecant x cot x. Minus cosecant x into cot x. Okay. So trigonometric function பொறுத்தவரைக்கும் இப்போ நார்மலா tan x அப்படின்னா tan theta is equal to sin theta by cos theta எழுதும். sin x by cos x. கிளியரா?
அப்போ நான் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் tan x போறதுக்கு இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ண முடியும். u by v மெத்தடை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதை cos ஸ்கொயர் தீட்டானும் cos x into sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x மைனஸ் sin x into cos பண்ணா மைனஸ் sin. அதை அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர்ல 1ன்னு வரும். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டின்னு சொல்லும் போது sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. ஆமே cot x ஓட வேல்யூ cos by sin. secant x அப்படிங்கிறது 1 by c. s வந்தா 1 by c 1 by cos x. cosecant x அப்படிங்கிறது 1 by sin x. இப்போ cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். what is the differentiation of 1 by x? log x. differentiation of 1 by x. நீங்க சொல்றது integration of 1 by x வந்து log x. அது கரெக்ட். minus 1 by x square. minus 1 by x square. ஸோ அதுதான் இங்க. இப்போ 1 by sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by sin square x போட்டுட்டு அந்த சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x செயின் ரூல் இதுக்கு அடுத்தது வரும். cos by sin square ஆன்சர் தான் secant x tan x ன்னு சொல்றாரு. minus cosecant x cot x. இதுதான் இந்த டெரிவேஷன் ஆஃப் ஃபார்முலா ஒண்ணுன்னா எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா differentiation of நார்மலா sin x cos x பார்த்துட்டோம். what is the differentiation of x square sin x? ப்ராடக்ட் ரூல் சார். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருது? y is equal to x square sin x ன்னு வந்து கொஸ்டின்ல y dash என்னன்னு கேட்பாங்க. u v. so differentiation of uv equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x, செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். அடுத்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் as it is, செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cos x etc. x square 2x sin x plus x square cos x. ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் as it is, தென் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிட்டு செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். சரியா? so x square cos x plus 2x sin x. இது ஆர்டர் நீங்க எப்படினாலும் எழுதிக்கலாம், மாத்தி கூட நோ ப்ராப்ளம். u v dash plus v u dash இல்ல u dash v plus u v dash அப்படி எழுதிக்கலாம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x வந்து minus sin x, tan x னா secant square. இதை நம்ம இப்ப பார்த்த ஃபார்முலா. அந்த cosecant square தான் CSC ன்னு எழுதியிருப்பாங்க, minus cosecant square x. okay, so that is a way of this. Next one is your answers என்னமாகும்? Differentiate the function f of x is equal to secant x divided by 1 plus tan x. For what values of x does the graph of f have a horizontal tangent? Horizontal tangent அப்படின்னா what is the meaning? சரி, ஜீரோ சார். Differentiation first derivative 0 ன்னு இருக்கணும், flat. எஸ் சார். அப்ப first f dash of x equal to 0. What is the x value? First you try to find out f dash of x முதல்ல find out பண்ணுங்க. and before அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதுல trigonometric identities formula should know. What is the formula of trigonometric identity? Sin square theta plus cos square theta. What is the answer? 1 plus tan square theta equal to secant square. yeah, secant square theta. 1 plus cot square theta Equal to plus cosecant square theta. இந்த மூணு ஐடென்டிட்டி ஹார்ட் இருக்கும் பாருங்க. இப்போ அந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி அங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். Secant square theta, sir. ஃபைனல் ஆன்சர் வேணா? Final answer. f of x is equal to secant x divided by 1 plus 1 plus tan x. இல்லைன்னா உங்களுக்கு இது அப்படியே பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா u equal to secant x ன்னு மாத்திக்கணும். இங்க v is equal to 1 plus tan x ன்னு எழுதிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம்
u dash அல்லது du ன்னு பண்ணுங்க. u v dash plus vu dash இல்ல u dash ன்னு கூட போடுங்க. secant x differentiate பண்ணீங்கன்னா what is the value? secant x tan x. Secant x dot x. secant x tan x. Plus tan x. v dash 1 differentiate பண்ணா 0 ன்னு வரும். tan x differentiate பண்ணீங்கன்னா secant square Secant square x. ஓகே. இப்போ ஃபார்முலா படி f dash of x அப்ளை பண்ணும்போது u by v v square 1 plus tan x to the whole square vu dash 1 plus tan x v into u dash secant x tan x minus u v dash secant x அப்படி எழுதிக்கலாம். இங்க ஒரு secant square x vu dash மட்டும் சிம்பிளிஃபை பண்ணா அது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. secant x tan x plus secant x into tan square x minus secant cube x whole divided by 1 plus tan x to the whole square. Any other term in the numerator is common? I like to take it as secant x வந்து common ஆகுது. அது அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து tan x வரும். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா tan square x வரும். தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா secant square x வரும். இது again any other possibility to simplify? ஏதாவது ஐடென்டிட்டி ஏதாவது பிளேஸ்ல யூஸ் பண்ண முடியுதா? Secant square x. சார் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல 3 டேர்ம்ஸையும் குரூப் பண்ணாம கடைசி போடலாம். 2 term. இல்ல இதுல tan square theta minus secant square theta ஆன்சர் என்ன? இல்ல tan Minus. square minus secant square 1. மைனஸ் plus சொன்னா minus சொன்னா இங்க பாத்துக்கோங்க. tan square minus secant square 1 அந்த பக்கம் போனா minus 1 ன்னு வரும் இந்த இடம். tan theta minus 1 வருமா? tan x minus 1 Minus. அவ்வளவுதான். அதை அப்ளை பண்ணிக்கலாமா? அந்த ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. secant x into tan x minus 1 divided by 1 plus tan x the whole square. கிளியரா? இந்த இடத்துல ஒரு trigonometric ஐடென்டிட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டேஞ்சன்ட் லைன் ஹரிசாண்டல்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணணும். இதோட டிஃபரன்சியேஷன் டேர்ம் 0 அப்ளை பண்ணும்போது பொதுவாக ஒரு டேர்ம் 0 எப்போ வரும் அப்படின்னா அதோட நியூமரேட்டர் வேல்யூ 0வா இருந்தா மட்டும்தான் 0. அப்ப இங்க நியூமரேட்டர்னு எடுக்கும்போது secant x into tan x minus 1 இந்த பிபிடில பாருங்க. secant x into tan x minus 1 equal to 0. அப்போ ஒன்னு secant x 0வா இருக்கணும், இல்ல tan x minus 1 0வா இருக்கணும். secant x எப்ப 0 ஆகும்? when it will be 0 secant x? secant x 0 ஆகணும் அப்படின்னா secant ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? 0. secant 0 cos 0 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 ல வரும். secant 0 1 ல வரும். 180. 90. secant 90 யா? Secant 90 sir. cos 90 ஆன்சர் என்ன? 90. cos 90 வேல்யூ என்ன வரும்? 0 sir. cos 90 0. அப்ப secant 90 எப்படி 0 ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் cos 90 தானே. 1/0 இன்டிடெர்மினன்ட் இந்த இன்ஃபினிட்டில வரும், நாட் டிஃபைன்ட்ல. secant xங்கிறது 0 பாசிபிள் கிடையாது. இதுதான் 0 இருக்கு உங்களுக்கு. tan x minus 1 equal to 0. அப்ப tan x equal to 1 ன்னு வரும். அப்ப what is the value of x? secant x எப்பவுமே 0 ஆகாதுமா. secant x is never possible to 0. ஏன்னா secant x நாலே 1/cos x. நியூமரேட்டர் 1 தான் வருது, டினாமினேட்டர் 0. நியூமரேட்டர் 0 ஆகவே பாசிபிளே கிடையாது. அதனால secant x never 0. only possible tan x minus 1 தான் 0 ஆகும். what is the value of tan x minus 1 0? tan x minus 1 0 னா tan x equal to 1 ன்னு வரும். tan எப்போ 1 வரும்? tan 45 degree. 45 டிகிரி. ஆக்சுவலா இந்த ஸ்லோப்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேம்ப் பார்க்கும்போது 45 டிகிரிங்கிறது கரெக்டானது. நம்ம வீட்டில் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வைக்கும் போது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போதே ரொம்ப பெயினாக இருக்கும். ரீசன் வந்து அவங்களோட ஆங்கிள் வந்து கரெக்டாக கிடையாது. டியூ டு சம் இந்த இடத்துக்காகவும் பண்ணி வைப்பாங்க, சில பிளேசஸ்க்காக. ஆக்சுவலாக அப்படி இருக்கு அப்படின்னா இந்த 45 டிகிரிங்கிறது தான் ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல அப்படி வைப்பாங்க. இதுதான் ஆக்சுவலா ஸ்டெப்ஸ் வைக்கிறது.
முதல்ல ரேம்ப் மாதிரி போட்டுருவாங்க. அப்போ நம்ம பிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டெப்ஸா இந்த மாதிரி ட்ரையாங்கிளா கட்டுவாங்க. அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் 45 டிகிரினா எல்லா வேலையும் ஈக்குவலா கரெக்டான ஸ்லோப்பு, ரொம்ப டவுனும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது, ஸ்ட்ரீக்காவும் இருக்காது. இதே ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பேஷண்ட்ஸ் நம்ம கொண்டு போகிறதுனால ரேம்ப் வந்து நியர்லி 30 டிகிரி இல்லை 25 டிகிரியில் வச்சிருப்பாங்க. இதான் ரேம்ப். இது வந்து இதே மாதிரி சில இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டெப்ஸ் கம்மியா வச்சுக்கலாம். சின்னதா ஸ்டெப்ஸ் அதிகம் பண்ணீங்கன்னா லெக் பெயின் கம்மியா இருக்கும் படியாகும் போது. ஸோ நார்மலா 1 feet அந்த நியர்பை அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ 45 டிகிரி போடுறதுங்கிறது கரெக்டான ரேம்ப் சைஸ். அதனாலதான் இந்த ஆங்கிள் எதுக்குன்னா இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருக்கிறதுனாலதான் இந்த ஆங்கிள் வந்து 45ன்னு சொல்றோம். இது 45னா இதுவும் 45 தான், இது 90. ஸோ இட் இஸ் ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகுது. 2 சைடு ஈக்குவல் ஆகுது. இதுவும் எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் எக்ஸ் சென்டிமீட்டர் தான். ஏன்னா tan அப்படின்னாலே நீங்க ஆங்கிளை வச்சு யூஸ் பண்ணும்போது tan தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடு, எதை எடுத்தாலும் வேல்யூ ஆகாது. அதனாலதான் 45 டிகிரி எல்லா கேஸ்லயும் கரெக்டான எக்ஸாக்ட் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, we move on to the next one. An object, இப்போ some application for an object at the end of a vertical spring, இந்த diagram போட்டு இங்க கொடுத்தாங்க. Figure 5 பாருங்க. ஜஸ்ட் இந்த ஹேங்கிங் ஸ்ப்ரிங்ல ஒரு வெயிட் போட்டிருக்காங்க. நீங்க பிசிக்ஸ்ல சம்டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வெயிட் வந்து எவ்வளவு வெயிட் கொடுத்து லோட் ஆனா எவ்வளவு ஸ்ப்ரிங் டென்ஷன் எவ்வளவு ஆகுது. இப்போ an object at the end of the vertical spring is stretched 4 centimeter beyond its rest position. Rest positionல இருந்து maximum of 4 centimeter வந்து expand ஆகும். And released at a time t equal to 0. Note that the down direction is positive. Its position at a time t is அதோட particular position கொடுத்தாச்சு. Function of t equal to 4 times cos t ன்னு சொல்லிட்டாங்க. Find the velocity and acceleration at a time t and use them to analyze the motion of the object. Velocity na first derivative, acceleration na velocity again differentiate பண்ணனும், இல்ல double the time given function differentiate பண்ணனும். இப்போ f dash of t போட்டா அந்த வேல்யூ வந்து velocity, f double dash of t போட்டா அது acceleration at a time t and use them to analyze the motion of the object. What is the first derivative for here? F dash of t என்னவா அல்லது ds by dt என்னவா? minus 470. minus 470. First derivative வந்து minus 470. F dash of t. F of t is equal to 4 times cos t. Then f dash of t which is equal to minus 4 times sin t. What is the f double dash of t? minus 4 cos t. Minus 4 அப்படியே தான் இருக்கும். sin பண்ணீங்கன்னா cos t. So this is nothing but v, velocity. இது acceleration ஏன்னு சொல்லுவோம். dv by dt, இது ds by dt. Acceleration and velocity. And use them to analyze the motion of the object. எப்படி analyze பண்றது? இதான் ரெண்டு answers கொடுத்தாச்சு. The object oscillates from the lowest point. S is equal to 4 cm. அந்த diagramல 4 cm கொடுத்துட்டாங்க into modulus of sin. And highest point is minus 4. The period of oscillation is 2 pi. The period of cos t, the speed is modulus of v. In a modulus போடும்போது 4 times modulus of sin t, which is greater than when the value of sin t equal to 1. That is when cos t equal to 0. So the object moves fast. So fastest as possible to the equilibrium position on the other. So இதான் the values கொடுத்துட்டாங்க. It's okay. இதான் the diagram represent பண்ணி காமிச்சிருக்காங்க. How to represent in a diagram. How they are representing. The values வந்து எப்படி represent பண்றாங்க. Minus cos போட்டு இந்த sin wave இங்க எழுதியிருக்காங்க. Okay தானே? இது one of the way. இது ஒரு function. And the next problem பார்த்தீங்கன்னா ஒரு chain rule இப்போ சொல்லியிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஒன்னை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் டேர்மை கம்ப்ளீட் பண்ணலாம். அதான் செயின் ரூல். ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன். லைக் ஏன் செயின் ரூல் அப்படின்னு சொல்றோம், நம்ம செயின் பார்க்கும்போது இந்த கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஒன்னுக்குள்ள ஒன்று ஜாயிண்ட் ஆகி அதனாலதான் அந்த செயின் ரூல்னு சொல்றது. ஒன்னுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் sin ax டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? cos ax Cos into A. a. cos ax by a. cos ax into a. சைன் பண்ணா ஃபர்ஸ்ட் காஸ் அதை முதல்ல முடிச்சுவோம். அப்போ இன்சைடு ஏஎக்ஸ பண்ணீங்கன்னா ஏ. இதான் செயின் ரூல் சொல்லுவோம். அதாவது அன்னோன் டேர்ம் ஏஎக்ஸ யூன்னு எடுப்போம். u is equal to ax. y is equal to sin யூன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ax வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் வந்து dy by dx என்னன்னு கேட்பாங்க. dy by dx. அப்போ y is a function of u. அப்போ dy ல இருந்து du க்கு போகணும். u is a function of x. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாமா எவ்வளவு வேணாலும். ஸ்டார்டிங் இந்த வேல்யூ லாஸ்ட் வேல்யூ x இன்படினா நீங்க u v w எவ்வளவு போட்டுக்கலாம். அப்ப இந்த இடத்துல பண்ணும்போது எனக்கு du by dx ஓட ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ax டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் x பண்ணீங்கன்னா வாட் இஸ் தி வேல்யூ? a. What is the value of dy by du with respect to u? Sin u differentiating with respect to u பண்ணீங்கன்னா cos. அப்ப இங்க அப்ளை பண்ணும்போது a into cos u. அப்ப a into cos of u க்கு பதிலா ax. இதுதான் இந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து வந்த ஆன்சர். இந்த மெத்தடுக்கு பேர் தான் செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அன்னோன் ஃபங்க்ஷன் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னா we need the help of chain rule. Okay, that is a way you can find out the chain rule. Next one is find the 27th derivative of cos x and all. 27th derivative of cos x. Cos x 27 times differentiate பண்ணீங்கன்னா what is the value? என்ன வரும்? Cos x. Okay, cos x. Any other answer? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? minus sin x sir. சரி, ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம் நான் எழுதிக்கிறேன். f of x. sin x sir. சரி, இதுக்கு பார்ப்போம் எப்படின்னு. என்ன ஆன்சர்ஸ் வந்து cos x. What is the first derivative? f dash of x என்ன? minus sin x. minus sin x. What is f double dash of x? minus cos x. Minus cos x. மைனஸ் அப்படியே இருக்கும், சைனா பண்ணீங்கன்னா cos x. f triple dash of x. Minus sin x. sin x. cos x பண்ணா ஒரு மைனஸ் சைன், மைனஸ் மைனஸ் பிளஸ், அதனால sin x வரும். கிளியரா? What is f to the power 4 of x? சைனா பண்ணா minus cos x. அப்போ கொஸ்டின் அப்படியே வந்துருச்சு அந்த இடத்துல. அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆக வரைக்கும் நான் பண்ணிருக்கேன். 4ம் இதுவும் சேம் வேல்யூ. அப்போ எனக்கு 27th டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. 27 யூக்ளிடிஸ் லெமான்னு சொல்லுவாங்க. 27 4ஆல டிவைட் பண்ணி டிவிஷனல் காகிதமா எழுதினீங்கன்னா ஆன்சர்ஸ் என்ன ஆகும்? இந்த 27 எப்படி டிவைட் பண்ணுவீங்கன்னா 6 4s are 24, ரிமைண்டர் 3 எழுதுவீங்களா? அப்போ Yes sir. 6 into 4 plus 3 எழுதிக்கலாமா 27? Yes sir. அப்போ Yes, f sir. to the power 27 of x வந்து f to the sin power x sir. 6 into 4 plus 3 of x ன்னு எழுதிக்கிட்டா term by term split பண்ணிக்கலாம். f to the power 4 of x whole to the power 6 time differentiation plus f to the power 3 of x ன்னு எழுதிக்கலாமா? Yes அப்போ sir. இந்த ஆன்சர் செக் பண்ணும்போது மேல பிளஸ்னா கீழே ப்ராடக்டால வரும். சாரி, ப்ராடக்ட் மேல அடிஷன் இது. இந்த டேர்ம் f to the power 4 வந்து இந்த கொஸ்டினே வந்தது, அப்படி cos x னே வந்து நிக்குது. அப்ப 24 டைம்ஸ் அப்ளை பண்ணீங்கனாலும் அதே cos x தான் இந்த இடத்துல. இந்த டேர்ம் நோ சேஞ்சஸ், கொஸ்டின் அப்படியே தான் இருக்கு. ரைட் தானே? கியூப் வேல்யூ என்ன வருது? இது கொஸ்டினே வந்துருமா? அப்போ இந்த டேர்ம் ஈக்குவலன்ட் நம்ம f3 of x க்கு ஈக்குவல், ரிமைண்டர் மட்டும் எழுதிக்கணும். f to the power 27 of x is equivalent to f3 of x is equal. கிளியரா? ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா அதே ஆன்சர் தான் இருக்கு. f to the power 24ம் f of xம் சேம் ஆன்சர் தான். இதான மீனிங்.
25, 26, 27னா மூணு டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். அந்த 3 டேர்மோட ஆன்சர் வந்து sin x. ஸோ f to the power 27 of x அப்படின்னா எந்த டேர்ம் வைக்க போகணும்னா கொஸ்டின் ரிப்பீட் ஆக வைக்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த டேர்மால டிவைட் பண்ணிக்கணும். அதுதான் லாஜிக். இல்லையா? ஓகே சார். அதான் ஃபைனல் ஆன்சர். 27 of x வந்து sin x. Okay, find the value of f dash of x for f of x is square root of x square plus 1. F of x is equal to square root of x square plus 1. இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க bro. F of x is equal to square root of x square plus 1. F dash of x என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? x square plus 1. செயின் ரூல். ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன்ல அன்னோன் வந்து ரூட்டுக்குள்ள x square plus 1 sir. x square plus 1 நான் sir. y வந்து root of x square plus 1 எழுதிக்கிறேன். இப்போ நான் x u by equal to root x square plus 1 sir. அப்போ y is equal to root u ன்னு எழுதிக்கலாம். What is the value of du by dx என்ன வரும்? 2x plus 0, 2x மட்டும். dy by du என்ன வரும்? root x அட 1 by 2 root x. அப்போ 1/2 அந்த u வேணா மாத்திக்கலாம். u க்கு பதிலா என்ன எழுதியிருக்கோம்? x square plus 1 எழுதிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப dy by dx வேணும் அப்படின்னா we need the help of the chain rule dy by du into du by dx. ஃபைனல் ஆன்சர் x ல வேணும்ன்றதுனால இந்த டேர்ம் அப்படி வருது. அப்ப மேல இந்த இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 கேன்சல் ஆகுமா? x by root of x square plus 1 வந்துருமா? கிளியரா? இதையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். dy by du யும் இந்த டேர்ம் 2 கேன்சல். x by that is the value of y dash. X by root of x square plus 1. That is applying for chain rule apply பண்றோம் நம்ம. Clear? Then இதான் அதோட answers. X by root of x square plus 1. 1 by cubed root of x square plus x plus 1. What is the answer? One divided by cubed root of x square plus x plus 1. What is the value? இந்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் என்னமா வரும்? Sir, minus 1/3 into x square plus x plus 1 whole power minus 4/3 into 2x plus 1. முதல்ல வந்து ஹோல் பவர் 1/3 கீழ இருந்து நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போயிடலாம் -1/3. இது நீங்க செயின் ரூல் போடாம நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல f of x is equal to 1 divided by cubed root of x square plus x plus 1. இந்த டேர்ம் x square plus x plus 1 whole to the power -1/3 ன்னு எழுதிக்கலாம். இது f of x. இப்போ நான் f dash பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த உள்ளுள்ள டேர்ம்ல விட்டுருங்க. பவர் n/3 பண்ணும்போது n into x power n-1 ன்னு எழுதுவேன். இது டேர்ம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இன்சைடு வாங்க. இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ண x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2x, x பண்ணீங்கன்னா 1, அந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. அவ்வளவுதான். இதான் செயின் ரூல். அப்போ -1 divided by 3 x square plus x plus 1 whole to the power -4/3. இது ஒரு 2x plus 1 ன்னு அவ்வளவுதான். That is a way you can find out the answer. Clear? செயின் ரூல்னா u v u y equal to v எடுத்துடலாம். இல்ல டைரக்டா அந்த மெத்தட் நீங்க அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். Okay. Next one is implicit function. What do you mean by implicit function? மறைமுகமா? இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது பிரிக்க முடியாததுன்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளிசிட்டா தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணிப்போம். நீ பண்றது வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது அப்படின்னா ரொம்ப இதா தெரியுது, ஓப்பனாவே தெரியுது,
நீங்க பண்ற தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது. அப்ப இந்த டேர்ம் வந்து எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா y in terms of x ன்னு எழுத முடியும். ஒரு ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் அதர் வேரியபிள் எழுத முடியும். இம்ப்ளிசிட் அப்படி எழுதுறது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 6xy. இந்த டேர்ம்ல y இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நீங்க எடுத்துட்டு வர்றது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஈக்குவல் டு ஒய் கொண்டு வர்றது மச் மோர் காம்ப்ளிகேட்டட். தட் இஸ் கால்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் which is equal to 6 times xy to find dy by dx என்னன்னு கேட்கலாம். அல்லது y dash. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? differentiating with respect to இந்த equation number 1 எழுதணும். differentiating equation number 1 with respect to x அப்படி பண்ணீங்க. y பண்ணா y dash எழுதணும். x cube differentiate பண்ணீங்கன்னா what is the value? 3x square. X square. y cube differentiate பண்ணீங்கன்னா 3y square. 3y square Y square dy by dx. dy by this is a dx. constant. xy na uv method தான். x y dash Y dash. y அவ்வளவுதான் ஒண்ணு. x வச்சிட்டேன், y அப்பனா y dash. y as it is x differentiate பண்ணீங்கன்னா 1 ன்னு வந்து இல்லையா? Yes sir. அவ்வளவுதான். இத டைரக்டா வேணா சிம்பிளிஃபை வேணா பண்ணனும்னா பண்ணிக்கலாம். y dash தானே கேட்டிருக்காங்க. அப்போ y dash எல்லாம் ஒரு பக்கமா எடுத்து பண்ணிக்கலாம். right side plus 6y minus 3x square. y dash இதெல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல y dash காமனா எடுத்தேன். so y dash கண்ணு டிவைட் பண்ணீங்கன்னா it's enough. okay. இப்போ next எனக்கு நான் find the tangent to the volume of Descartes x cube plus y cube equals 6xy at the point 3,3. tangent என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்லோப் என்ன? x க்கு 3 y க்கு 3 அப்ளை பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். clear on the answers. method of to find. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர்ஸ் நம்ம வருது 3,3 x க்கு 3 y க்கு 3. இதான் y dash ஓட ஆன்சர் தான். அவங்க காமன் டேர்ம் எடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க. 3 கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ y dash at the point வந்து 3,3. அதாவது x க்கும் 3 y க்கும் 3. x minus 9 9 minus 6 minus 3 by 3 minus 1 is your slope m value. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம்ல. இது x1 இது y1. what is the tangent line equation என்ன வரும்? y minus y1. y minus y1 equal to m into x minus x1. so y1 value 3, x1 value 3. x1 and y1 both of them 3. m value minus 1. so final equation is x plus y is equal to 6 in வந்தது. x plus y is equal to 6. இது b ஓட ஆன்சர். c ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா the tangent line is horizontal if y dash on the 0. அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணி x வேல்யூ என்ன y வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஹரிசாண்டலா tangent இருந்துச்சுனா what is the value of x and what is the value of y? so 2.5198 and 3.1748 for your x and y value. clear? are you clear for this one? இதுதான் trigonometric inverse. லாஸ்ட் கிளாஸ் சொல்லிருந்தேன் inverse எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகும். trigonometricல பொதுவா inverse எக்ஸிஸ்ட் ஆகணும்னா பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்கேன். என்ன மெத்தட் அது? 1 1 and on 2 பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அந்த மட்டும்தான் அது அப்ளை. சோ அந்த கேஸ் வச்சு தான் இங்க சிம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க. differentiation of sin inverse x 1 by square root of 1 minus x square cos inverse அப்படி அதுல ஜஸ்ட் அதுலயே ஒரு மைனஸ் சைன் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் cos inverse. tan inverse அப்படின்னு சொன்ன secant and termக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 by 1 plus x square tan inverse x. secant inverse அப்படிங்கிறது இது காட்டுக்கு போட்டீங்கன்னா -1 by 1 plus x square. secant வந்து 1 by x into root of x minus 1. அதுல மைனஸ் போட்டா cosecant inverse. இது இன்டகிரேட் பண்ணும்போது இந்த டேர்ம் எனக்கு தேவைப்படும். இப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணி வந்த ஆன்சரை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா கொஸ்டின் வரும்.
ஏன்னா அடிஷ்னலா ஒரு பிளஸ் சீன் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதணும் எப்பவுமே இன்டகிரேட் பண்ணும்போது. ஏன்னா கான்ஸ்டன்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆகும். Are you clear for this one? Next one. Yes, sir. Log x. What is the differentiation of log x? 1 by x. By x. Okay. இது வந்து natural logarithm. minus 1 by x square. Yeah, log x na base e. 1 by x na. d by dx of log x அப்படின்னு போட்டாலே base e natural logarithm அப்படின்னு சொல்லுவோம். சரி, natural logarithm இல்லாம பேஸ் வேக பேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி பண்றோம்? இந்த இடத்துல e இல்லாம b கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் திஸ் வேல்யூ நத்திங் பட் வேல்யூ வந்து உங்களுக்கு log x 1 by x into log b. அதாவது a power x டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? What is the differentiation of a power x? 1 by a power x into log a. By log a ன்னு சொல்றது வந்து இன்டகிரேஷன். a power x டிஃபரன்ஷியேட் பண்ணா a power x into log a. அந்த கான்செப்ட்ல தான் அது வரும். எக்ஸ்போனன்ஷியல் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இதனால டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log of ln யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் லாகரிதம் வந்து ln அப்படின்னா நேச்சுரல் லாகரிதம். LOG னா பேஸ் 10 ன்னு அர்த்தம். நம்ம போடுறது எல்லாமே e தான் போடுறோம். பட் ப்ராப்பரான மீனிங் வந்து LOG னா பேஸ் 10, ln அப்படின்னா பேஸ் e ன்னு அர்த்தம். நேச்சுரல் லாகரிதம் கால்குலேட்டர் கூட ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நேச்சுரல் லாகரிதம் ஒன்று இருக்கும், லாகரிதம் ஒன்று இருக்கும். அந்த டேபிளும் இதுதான். So log of x cube plus 1, what is the answer? Log of 1 by x cube plus 1 into 3x square. first term எப்படி பண்ணலாம் அத? log x அப்படின்னா 1 by x. இந்த x பண்ணணும். x cube plus 1 பண்ணீங்கன்னா 3 times 3x பண்ணலாமா? அதுதான் ஆன்சர்ஸ். log x ஓட டிஃபரன்ஷியேஷன் 3x square divided by x cube plus 1. இந்த u v w மூணு டேர்முக்கு வரலாமா? சப்போஸ் ஒரு டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, இந்த டேர்ம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கம்மா? u dash vw plus u v dash w plus u v w dash. u dash vw, u v dash w, u v w dash மூணு டேர்ம் வரும். முதல்ல u dash அப்புறம் v dash அப்புறம் w dash போட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மேத்தமெட்டிக்ஸ்ல ஆல் அப்படின்னா ஆட் பண்ணுவோம், அண்ட் அப்படின்னா ஆண்ட்னா ஆட் பண்ணுவோம், ஆல்னா சப்ட்ராக்ட். ஏதோ கேஸ் இதே இந்த டேர்ம்ல இது u, இது v, இது w, அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா யூ காட் தட் ஆன்சர்ஸ். log of sin x ஆன்சர் என்ன ஆகும்? Differentiation of logarithm of sin x. 1 by sin x into cos x. Yeah, 1 by sin x. Log x அப்படின்னா 1 by x. So 1 by sin x. Sin x அப்படின்னா cos x. Cot Cos x by sin. Cot x. cot x. Integral of cot x வந்து log sin x கூட எழுதிக்கலாம். What is the differentiation of logarithm of 2 plus sin x base 10, not base x? Base e கிடையாது. இந்த மெத்தட் 1 by x மெத்தட் கிடையாது. 1 by x log b ங்கிற மெத்தட். 1 divided by x into log b. Will you tell the answer? Check பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருது? Cos x by 2 plus sin x. Check பண்ணிக்கலாம். Cos x by 2 plus sin x into log 10. Cos x by 2 plus sin x into log 10. என்னது 1 by x வருதுல, log b ன்னு வருதுல, log of b வேல்யூ வந்து 10, இந்த பேஸ் வேல்யூ. So log 10. Clear? So we clear? Anybody have a doubt? No, sir. No, sir. Log of modulus of x. பொதுவா மாடுலஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்?
ரெண்டு கேஸ் எழுதலாம். minus x and x. X minus x. X less than 0 if x is greater than 0. 0 if x equal to 0 ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நீங்க அந்த டேர்மை ஸ்பிட் பண்ணிட்டு தான் you can go for differentiation. இதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இது தனியா பண்ணணும், இது தனியா பண்ணணும். இதுல போட்டு பண்ணியிருக்காங்களா அப்படி? log x, log of minus x, 1 by x, 1 by x. So f dash of x equal to 1 by x for all x not equal to 0. So the result, the example உள்ள தான் worth numbers is 1 by x number. x power root x answer என்ன ஆகுது? x to the power root x. இதை எப்படி differentiate பண்ணலாம்? Differentiation of y is equal to x to the power square root of x. What is x power root x? Sir, we can take log on both sides. எனக்கு y dash என்னன்னு find out பண்ணணும். இந்த power வந்துட்டாலே you can go for log யூஸ் பண்ணிக்கலாம். So log y ன்னு மாத்துங்க. ரெண்டு பக்கமும் log எடுங்க. logல பவர்ல இருந்தா ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம்ல, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இதை வந்து x power half, இந்த term is log y. இப்போ இந்த term differentiate பண்ணுங்க. இப்போ differentiate பண்ணீங்கன்னா what is the value? 1 by y dy by dx. இதுல uv மெத்தட் ஃபாலோ பண்ணும். 1 by 2 x power minus 1 by 2 log x அப்படியே வரும். x power 1 by 2 log x பண்ணீங்கன்னா 1 by x மாதிரி. 1 by 2 into square root of x மேல log x plus root x by x அதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த term என்ன வரும்? X. இதுவும் plus 1 Plus வந்து ஓகே சாரி root x ன்னு வரும். 1 by root x னா ஏன்னா x வந்து root x into root x வந்து root x 2 times LCM எடுத்தீங்கன்னா 2 plus log x வந்து ஏன்னா that's all. அப்ப இந்த y கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 2 plus log x by 2 root x and the y னா x root x. Two plus log x by 2 into square root of x right? So y dash is equal to final answer full x la dama kudukano. Clear adu? That is a way you can find out the square root of x. இதே இன்னொரு மெத்தட்ல எப்படி போடுறாங்க அப்படின்னா e power log x ன்னு எழுதி அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அதை விட இது கொஞ்சம் ஈஸி. அது e power கொண்டு வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அது கிளியரா? Yes, sir. Okay. Can I move on to the next step? Next one is diagram பாருங்க. இது வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளமா? இப்போ நம்ம படிச்சதெல்லாம் ஓரளவுக்கு அதை எப்படி அப்ளை பண்றாங்க ரியல் டைம் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். இப்போ இது கிரவுண்ட் அண்ட் வால் ஒரு லேடர் அங்கே இருக்கு. நம்ம ஸ்கூல்லையும் பார்த்துருப்பீங்க. இதுதான் கொஸ்டின். A ladder 10 feet long rest against a wall, vertical wall. If the bottom of the ladder slides away from the wall at the rate of 1 feet per second, how fast is the top of the ladder sliding down the wall when the bottom of the ladder is 6 feet from the wall? Okay. So, அப்ப என்ன காம்பினேஷன்ல வர முடியும்? We first draw a diagram and label the figure number 1. அந்த டயக்ராம் கொடுத்து லேபிள்லாம் பண்ணியாச்சு. dx by dt find out பண்ணா 1 feet per second. So, upon that x square plus y square Pythagoras theorem apply பண்ணா x square plus y square is equal to 100 ன்னு வரும். So, இதுல try to substitute now. இதை differentiate பண்ணிக்கங்க. Differentiating the slide with respect to 45 chain rule. Apply பண்ணியாச்சு. dy by dt. So, that is your final answer 3 by 4 feet per second. Next, actually application மூணு சொல்லுவோம். Optimization problem first. அப்ப the velocity in the case one. Second one, maxima minima. அதே மாதிரி கேசஸ் வரும். இதுல என்ன டயக்ராம் என்ன கொடுத்திருக்காங்க முதல்ல சம் என்ன கொடுத்திருக்காங்க? A farmer has 2400 feet of fencing
and wants to fence off a rectangular field. Rectangular field க்கு fencing வேலி போடணும். But that borders a straight river. He needs no fence along the river. Riverல எந்த ஃபென்ஸுமே கிடையாது, தேவையில்லை. What are the dimension of the field that has the largest area? முதல்ல என்ன ஐடியால முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணும். கீழே 3 டயக்ராம் கொடுத்துருக்கோம். அவங்களோட டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2400 வந்துட்டே இருக்கும் எல்லா சமக்கும். பட் அதோட டைமென்ஷன் லாஸ்ட் கிளாஸ் போட்டிருந்தோம்னா ஒரு வாட்டர் டேங்க் ஒரு கியூபிக் அதுல 32 cc. அப்ப லென்த் பெர்த் ஹைட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடு சொல்லிடணும். அதே லாஜிக்ல தான் இதுவும் யூஸ் பண்ண போறோம். அப்படி யூஸ் பண்ணா what is the answer? இன் ஜென்ரல் இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். பட் இன் ஜென்ரல் நம்ம இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இட் ஷுட் பி மேக்ஸிமைஸா மினிமைஸாமா என்ன மெத்தட் வரும். நமக்கு அந்த ஃபென்சிங்கை வந்து மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் ஆனால் தான் நமக்கு பெஸ்ட். அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதான் அந்த ஃபிகரில் போட்டிருக்காங்களா ஏ எக்ஸ் ஒய் எக்ஸோட லென்த்னு போட்டாச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முதல்ல கண்டுபிடிச்சிக்குவோம் ஒய் டேஸ். ஸோ அந்த ஒய் டேஸ்ல ஆன்சர் காட் இட். சம்டைம்ஸ் 0 போட்டு ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. கிளியரா அது? Yes, sir. Yeah, just to go through this one. The diagram கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, ட்ரை டு சப்ஸ்டிட்யூட் AXY கண்டுபிடிச்சு அதான் ஃபைனல் ஏரியான்னு கொடுத்துட்டாங்க. இது அந்த கேக் பாக்ஸ் சொல்லியிருந்தேன், எவ்வளவு தூரம் கட் பண்ணணும். இட் சுட் பி மேக்ஸிமம். போனது வந்து மினிமம் பார்த்தோம், இது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. உள்ள நம்ம போடுற ஆப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கிற மாதிரி வேஸ்டேஜ் இல்லாம பண்ணணும். அப்போ கார்னர்ல ஸ்கொயரா மட்டும் தான் கட் பண்ண முடியும், ரெக்டாங்கிள்லாம் கிடையாது. அதனால அது XXXன்னு எடுத்தாச்சு. இது 1.5 மீட்டர், அதுவும் ஈக்குவல் 1.5 1.5. Then we can use for this one. Our volume is equal to length into breadth into height use பண்ணுவோமா. 1.5 minus 2x side தான் LBH, அதான் volume of the parallelepiped இல்ல volume of the cuboid. அதுல dv by dx find out பண்ணீங்கன்னா it's enough. Then ஸ்ட்ரக்சருக்கு A equal to what? X into 50 minus x, again the term x ஆல multiply பண்ணிட்டோம். dA by dx 50 minus 2x கொடுத்து simplify பண்ணியாச்சு. இதெல்லாம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், that is not a problem. ஓகே, இது பேசிக்கா செகண்ட் டெரிவேட்டிவ் தான் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி. அதான் மீனிங் என்ன, மேக்ஸிமம் மினிமமோட கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? மேக்ஸிமா அண்ட் மினிமா என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம்? மேக்ஸிமா அண்ட் மினிமாவோட ஆன்சர்ஸ் என்ன வருது? மேக்ஸிமா அண்ட் மினிமா என்ன கண்டிஷன் சொல்லுங்க, அந்த ஒன் சொல்லுங்க. Sign change. Yeah. Hello. ஓகே, ஸோ மேக்ஸிமம் மினிமமோட ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கொஸ்டின்ல f of x கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணணும் மினிமைஸ் பண்ணணுங்கிறது ஃபங்க்ஷன். என்ன தேவையோ அந்த டேர்மை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம். தென் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம் f dash of x. அதை முதல்ல ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ட்ரை டு மேக் இட் as equating to 0. அப்போ இதுல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஒரு வேல்யூ ஏபிசி என்ன டேர்ம்ஸ் வருதோ, அதாவது கியூப் வந்தா 3 டேர்ம் வரும், ஸ்கொயர் வந்தா 2 டேர்ம், ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த டேர்ம்ஸை கொண்டு போய் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதில் அப்ளை பண்ணுங்க. அதாவது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ என்ன, இந்த டேர்ம் லெஸ் தேன் 0னா மேக்சிமம். அதே எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் 0ன்னு வந்துச்சுன்னா மினிமம். கிளியரா? அவ்வளவுதான். லாஸ்டா அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ உள்ள போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவல் வே ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். இதை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஒன்று சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி போட்டிருக்கேன். இந்த இடம் தானே ஃபிளாட்டிங் பாயிண்ட் தானே x equal to 0. இந்த டேர்ம் வந்து f dash of x is equal to 0ன்னு போடுவோம். கிளியரா?
இந்த டேர்ம் வந்து f dash of x is equal to 0. இது இந்த கர்வ் y is equal to f of x ங்கிற கர்வ். இதுல f dash of x equal to 0 வந்து இந்த டேர்ம் f dash of x is equal to 0 போட்றோமா. once you can substitute f dash of x is equal to 0 அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுங்க. இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட், இதுல அந்த பாயிண்ட் f dash of இந்த பாயிண்ட் வந்து நான் இதுதான் ஏங்கிற பாயிண்ட் தான். f dash of a வந்து எனக்கு 0ன்னு வந்துச்சு. ஓகே, இது லெஸ் தென் இங்க 0. இந்த டேர்முக்குள்ள ஏதாச்சும் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணு. இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன், இல்ல இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி. இப்போ f dash of b போடணும், f dash of c கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்ப இந்த பாயிண்ட்ல f dash of b பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னா மேக்ஸிமம். அதாவது இப்படி ஏது இப்படி இறங்குது. கரெக்டா? இந்த டேர்ம் எப்படி வருது? இப்படி மேல போய் இப்படி கீழே வருது. பாசிட்டிவ்னா மேல போகுது, நெகட்டிவ்னா கீழே வருது. இது மேக்ஸிமம்க்கு சொல்லுவோம். இதே டேர்ம் கொஞ்சம் உல்டாவா டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. f dash of b நெகட்டிவ், f dash of c பாசிட்டிவ்னா மினிமம். இந்த டேர்முக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதே தான் இந்த மெத்தட்ல செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம அப்ளை பண்றோம். Are we clear for this one? Yes. இதுதான் மேக்ஸிமம் மினிமா. நிறைய பிளேஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு சர்க்கிளுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் போடுறோம். இதுக்குள்ள நான் ஒரு மேக்ஸிமம் ரெக்டாங்கிள், மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்றது ரெக்டாங்கிளா ஸ்கொயரா, இதுல அப்படி ஒரு லைன் போடுறேன். நீங்க எப்படி வேணாலும் போடுங்க, ஆனா ஏரியா வந்து மேக்ஸிமமா இருக்கும். அது ரெக்டாங்கிளா ஸ்கொயரா இதுல போட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்கொயர் தான் இதோட மேக்ஸிமம் கவர் பண்ணும். ஒரு சர்க்கிளுக்குள்ள ஸ்கொயரா போட்டீங்கன்னா மட்டும்தான் மேக்ஸிமம் ஏரியாவை கவர் பண்ண முடியும். ரெக்டாங்கிள் போட்டீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அப்போ இதுதான் ஸ்கொயர். ரெக்டாங்கிளா போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இதுல யூஸ் பண்றோம். அதான் அந்த டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல உள்ள டேர்ம்ஸ் நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒன் மோர் அப்ளிகேஷன். The diagram shows a solid body made from a cylinder fixed to a cuboid. The cuboid has a square base with each edge measuring 4x centimeter and height is x centimeter. The cylinder has a height of h centimeter and the base of the cylinder fit exactly. அதான் இந்த இடம் மாதிரி. இது வந்து சர்க்கிளுக்குள்ள ஸ்கொயர், அவங்க ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள் போட்டிருக்காங்க. இதான் ஃபிக்ஸ்டு எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்றது. அதாவது ரேடியஸ், அதாவது இதோட டயமீட்டரும் சைடோட லென்த் ஈக்குவலா இருக்கு. இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் டயமீட்டர். ரேடியஸ் வந்து சைட்ல ஹாஃப். இப்ப 4x கொடுத்துருக்காங்களா, அப்போ 2x தான் அந்த சிலிண்டரோட ரேடியஸ் வரும். வித் நோ ஓவர்லாப்பிங். கிவ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த சாலிட் இஸ் 80 சென்டிமீட்டர். கிவன் 80 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துறாங்க. ஃபைண்ட் த மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. இதோட மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு வரும்? அப்போ அந்த கான்செப்ட் இப்ப சர்ஃபேஸ் ஏரியான்னு இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எந்தெந்த சைட்லாம் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ற கான்செப்ட் ஞாபகம். பெயிண்ட் பண்றதுக்கு எந்தெந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணுவோம்? சாலிட்னா ஜஸ்ட் வால்யூம். பெயிண்டிங் பிளேஸ் இதுல எதெல்லாமா வரும்? எந்தெந்த பிளேஸ்லாம் பெயிண்ட் பண்ணக்கூடிய பிளேசஸ் இதுல ஆகுது? கியூபை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் கிடையாது, பாட்டம் ஆகாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 டைம்ஸ் சைடு இருக்கா, அந்த சைடு வால் பார்த்துக்கணும். அதாவது 4 போர்ஷன் வருதுப்பாங்க. அவங்க வந்து 4 போர்ஷன் 4x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் 4x ஸ்கொயர்னு போட்டாங்க. சர்ஃபேஸ் ஏரியா 4 சைடு. அப்போ லாஸ்ட் அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிளஸ் 16x ஸ்கொயர் பிளஸ் 16x ஸ்கொயர், அது 2 சைடு இருக்கா. லென்த் இன்ட்டு பெர்த் 16x ஸ்கொயர்னு வரும். LB ஏரியா 4x and 4xனா 16x ஸ்கொயர். அந்த 4x ஸ்கொயர்ங்கிறது 4 வால் 4 சைடு. அதாவது இந்த சைடுல இருக்கு பாருங்க 1 2, இந்த சைடு 1 3, இந்த சைடு 1 4, 4 சைடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 16x ஸ்கொயர்ங்கிறது பாட்டம் அண்ட் டாப் ரெண்டு போட்டாங்க. பிளஸ் சர்க்கிள் மேல சர்க்கிள் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா பையா ஸ்கொயர் எழுதுவீங்களா, ரேடியஸ் வந்து 2x. ஸோ பை 2x ஸ்கொயர் மைனஸ் பை 2x ஸ்கொயர், அந்த பாட்டம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். 2 பை ஆர் ஹெச் சிலிண்டரோட சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் ஹெச். நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் அப்படியே அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா அது சிலிண்டர் மாதிரி தோணும். அப்போ சர்க்கிளோட ஏரியா பையா ஸ்கொயர்னா ஒரு ஹைட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வால்யூமா மாறும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்.
இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இவ்வளவு ஒர்க். அதுக்கப்புறம் ஏன்னு ஒன்று கொடுத்துட்டாங்களா, 48x² + 4πhன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டெப் 2 இப்போ என்ன சொன்னேன், அதில் ஹெச் டேம் கண்டுபிடிச்சு சிங்கிள் வேரியபிளா மாத்திக்கணும். எல்லாத்தையுமே எக்ஸா மாத்திக்கிட்டோம். கம்ப்ளீட்டா கன்வெர்டட் இன்டு எக்ஸ். அந்த ஹெச் எக்ஸா மாத்ததுக்கு தான் அந்த 80 cm³ கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே ஐ லைக் டு மேக் இட் ஆஸ் ஏ சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணியாச்சு. தென் ஆட்டோமேட்டிக்கா ஏ டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ டபுள் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அந்த வேல்யூஸ் இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ டு ஃபைண்ட் தி ரியல் டைம் ப்ராப்ளம் யூ கேன் அப்ளைட் ஃபார் டிஃபரன்ஷியேஷன். இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அனதர் இன்னொரு அப்ளிகேஷன். இது வந்து ப்ரீவியஸ் எல்லாமே ஆப்டிமைசேஷன் ஈக்குவலைஸ் பண்றோம். இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கனெக்டட் வேரியபிள்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இப்போ ஒரு பலூன் இருக்கு, அதோட ஏரியாஸ் கொடுத்துட்டாங்க. பலூன்ல நான் எக்ஸ்ட்ரா ஏர் ஃபில் பண்ணும் போது ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு ரேடியஸ்ல இருந்த டேர்ம் ஒரு பலூனை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பலூன் கொடுத்தாச்சு. இப்போ இதுல ஒரு சம் ரேடியஸ் நான் கொடுத்துட்டேன். இந்த பலூனை கொஞ்சம் நம்ம ஊதுனோட இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்போ இந்த லென்த் வந்து ஒரு 6 டேஷா மாறும். இப்போ 6 டேஷ் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு ஏரியா எக்ஸஸா வந்தது, ஒரு வால்யூமா கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு ஏரியா சேஞ்சஸ் ஆகும். அதுதான் இங்க உள்ள ஃபார்முலா. ரேடியஸ் ஆர் of an ink pot is increasing at the rate of 2 millimeter seconds per second. Find the rate at which, அதாவது ஒரு தண்ணியில ஜஸ்ட் ஒரு கல்லை ட்ராப் பண்ணீங்கன்னா என்னமோ ஆகும். ஒரு ஸ்டோனை தூக்கி இதுல போடுங்களேன், ஒரு வாட்டர்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும், அதுல வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸ் தான் நம்ம அப்ளை பண்றோம். அதான் ரேட்டா, அதான் இங்க சொல்லியிருக்குது. ஒரு இங்கை போடும்போது அந்த இங்க் வந்து அப்படியே சர்க்கிளா தான் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். அதான் இன்க்ரீசிங் லைக் ஃபைண்ட் தட் விச் த ஏரியா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து dA/dt, dr/dt 2 mm/s கொடுத்தனால 2 எடுத்துட்டோம். தென் ஸோ கனெக்ஷன் dA/dt = dr/dt into dA/dr. ஸோ we now need an equation looking a and r for the cycle a πr² வச்சுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்றோம். இது செகண்ட் அப்ளிகேஷன். ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் கனெக்டட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இதான் தேர்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். டிஃபரன்ஷியேஷனை யூஸ் பண்ணி ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் பண்றோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ப்ராப்ளம் பண்ணலாம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் அவர் சம்ல கூட பார்த்துருந்தோம். இதுல வந்து a boat travels with variable speed. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கிடையாது, வேரியபிள் ஸ்பீடு. இட் டிஸ்பிளேஸ்மெண்ட் at any time t it is given by s. After how long in the journey it is displacement a maximum, and what is the displacement at that point? Is it the velocity is minimum, and what it is the velocity at the point and get. And to find the maximum displacement we differentiate. நார்மலா ஸ்கூல் 8th standard 9th standard புக்ல படிச்சிருப்பீங்க. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் தான் படிச்சிருப்பாங்க. நமக்கு இங்க அதை சொல்லலை. பொதுவாக அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து 2x வாட்டர்ல சைட்ல போகும்போது போட்டோட ஸ்பீடு சப்போஸ் ஒரு 50 km ஸ்பீட்ல போட் இருக்கு. இந்த வேவ்ஸ், வாட்டரோட வேவ்ஸ் வந்து ஒரு 10 km/h வச்சுக்கோங்களேன். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா போட் ஆட்டோமேட்டிக்கா 60 km/s போயிட்டு இருக்கும். ஏன்னா வாட்டருக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு. இது நம்ம சம்டைம்ஸ் ஃபிளைஓவர்ஸ்ல இறங்கும் போது டவுன் பண்ணும் போது நம்ம ஆக்சிலேட்டரே கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக்குனா எக்ஸ்ட்ரா தான் இன்க்ரீஸ் ஆகும். இங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பீடு கொடுத்தாலும் டவுன் தான், ஆப்போசிட். காத்தடிக்கும் போது நம்ம ஆப்போசிட்டா காத்தடிக்கும் போது ஓட்ட முடியாதுமாங்க. இது டவுன் ஸ்ட்ரீம். அப் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா இது வந்து சப்ட்ராக்ட் ஆகும். 50 - 10 40 km/h தான். நீங்க 50 km ஸ்பீடு கொடுத்தாலும் மூவ் பண்றது வந்து 40 km/h தான் ஆகும். அப்போ ஃபியூவல் வந்து நமக்கு அதிகமா இதாகும். அப்போ இந்த காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஃபியூவலோட கன்சம்ஷன் வந்து அப்ஸ்ட்ரீமுக்கு அதிகம், டவுன் ஸ்ட்ரீமுக்கு கம்மி. இது எல்லாமே இந்த வெஹிக்கிள் கிலோமீட்டர் எல்லாமே சொல்லாம இந்த கான்செப்ட். அதான் இங்க மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு வருது, அதை யூஸ் பண்ணி எவ்வளவு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அந்த கான்செப்ட் யூஸ் பண்றோம். கிளியரா? ஸோ எப்பவுமே வெலாசிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது செகண்ட் கேஸா சொல்லுவாங்க. இதுல ஒன் மோர் ப்ராப்ளம் அதே டு ஃபைண்ட் த மினிமம் வெலாசிட்டி. மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டாலே நான் இப்போ சொன்ன மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வி, அப்போ dv/dt 0 அப்ளை பண்ணி t என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும்.
அந்த டேர்ம் அந்த t வேல்யூ கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் ஃபங்க்ஷன் ஆக்சலரேஷன்ல சொல்றோம் அதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ வந்தா மினிமம் நெகட்டிவ் வேல்யூ வந்தா மேக்ஸிமம் இங்க 12 இஸ் ஏ மினிமம் வேல்யூ 12ங்கிறது பாசிட்டிவ் அப்போ மினிமம் கிடைக்குது கிளியரா இதான் மேக்ஸிமா அண்ட் மினிமா யூஸ் பண்ணக்கூடிய கேசஸ்மா இதான் பேசிக்கா ஒரு டிஃபரன்சியேஷன்ல இருந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ல இருந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் தென் எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்றோம் தென் ஃபைனலா வாட் யூ கேன் அப்ரோச் லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஃபைனல் ஆன்சர்ஸ் யூ காட் இட் clear for this one students if anybody have a doubt No, sir. yeah if you have a doubt now I can clarify then I will give one more puzzles problem கொடுத்துங்க அதை try to solve and mathematical concept clear okay if I would like to go for one more puzzles problem இப்போ வந்து just some number of flowers இருக்குமா question வந்து number of flowers and birds இருக்கு இப்போ அந்த எவ்வளவு flowers எவ்வளவு bird அப்படிங்கிறது எனக்கு கவுண்ட் தெரியாது நான் கண்டிஷன் மட்டும் கொடுக்குறேன் ஒரு ஃப்ளவர்ல ரெண்டு பேர்டு பேகா பண்ணா பேலன்ஸ் வந்து ஒரே ஃப்ளவர்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கு ஓகே ஒரு ஃப்ளவருக்கு டூ பேக் ரெண்டு பேர்டு பேக் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளவர் பேலன்ஸ் ஆகுது 1 to 1 ஈச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர்டுக்கு பிளேஸ் இல்லாம இருக்கு ஒரு ஃப்ளவர் இல்லை how many birds and how many flowers அந்த பிளேஸ் இல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கூட மாத்திக்கங்க சம் நம்பர் ஆஃப் சேர்ஸ் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல ஒரு சேருக்கு 2 பேர் ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னா எக்ஸஸா ஒரு சேர் பேலன்ஸ் இருக்கு அதே பிளேஸ்ல வந்து ஒரு சேருக்கு ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு பர்சனுக்கு சேர் ஆக்குபை பண்ண முடியாம இருக்கு ஸோ how many chairs and how many persons இல்ல how many birds and how many flowers இது எனக்கு மேத்தமெட்டிக்கலா எனக்கு ஆன்சர்ஸ் வேணும் ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சோட how you can write the answer இது one of the case okay இது try yourself one more problem I will given to you okay I will give another problem இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சாமியார் வந்து some number of flowers எடுத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரைட்டா they have kept some number of flowers இல்ல number of malas ஏதோ மாலையோ ஃப்ளவர்ஸோ கவுண்ட் வச்சிருக்காரு 10 20 30 இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்க போய் டிப் பண்ணும் போது இட் வில் பி டபுள் த அமௌண்ட் அவ எவ்வளவு இங்க கொண்டு வந்தாகோ இட் வில் பி டபுளா மாறுது இங்க ஒரு டெம்பிள் வச்சிருக்காங்க இந்த டெம்பிள்ல சம் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இங்க கொண்டு வந்த ஃப்ளவர்ஸ் இந்த பாண்ட்ல டிப் பண்ணும்போது டபுளா மாறுது எகெயின் அதுல சம் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இங்க இந்த டெம்பிளுக்கு கொடுத்துட்டு தே மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டெம்பிள் பேலன்ஸோட இது வந்து பேலன்ஸ் இந்த பேலன்ஸோட அடுத்த பாயிண்ட்ல டிப் பண்ணமோ டபுளா மாறுது சேம் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த டெம்பிளுக்கு என்ன கொடுத்தாரோ அதே அளவு இங்க கொடுத்தாங்க தேர்டும் அதே கேஸ் எகெயின் பேலன்ஸ் டிப் பண்றாங்க இங்க எவ்வளவு கொடுத்தாங்களோ அதே நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இங்க கொடுத்தோன்னே பேலன்ஸ் வந்து எம்டி அது கையில எதுவுமே இல்லை இப்போ எங்கேயுமே டிப் பண்ண முடியாது ஏன்னா 0 டிப் பண்ணீங்கன்னா டபுள் ஆஃப் த வேல்யூ தான் வந்துட்டு இருக்கும் 0 தான் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் சம் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தே பிரிங் இட் அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிப் பண்ணும் போது டபுளா ஆகுது சம் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த பாயிண்ட்ல கொடுத்துட்டு பேலன்ஸோட ஆகாது எகெயின் டிப் பண்ணா டபுள் எகெயின் இங்க அதே இங்க என்ன அமௌண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுத்தாங்களோ அதே அமௌண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இங்க கொடுத்துட்டாங்க எகெயின் தேர்ட் பாயிண்ட்ல டிப் இது ஒரு பேலன்ஸ் இங்க டிப் பண்ணும் போது டபுள் ஆகுது இங்க எவ்வளவு கொடுத்தாங்களோ அதே அளவு இங்க கொடுக்கும் போது எம்டியா அண்ட் எம்டி ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டா எனக்கு எப்படி அந்த அப்ரோச்சஸ் வருது இந்த ரெண்டுலயுமே ஒரு கான்செப்ட் இருக்கு ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் வரும் இன்னொன்று வந்து ஈக்குவேஷன் சால்விங் அப்படின்னு ஒன்று வரும் யூனிக் சொல்யூஷன் அதை சால்வ் பண்ணி ஒரு சம் வரும் இன்னொன்று ரேஷியோ மெத்தடுன்னு ஒன்று சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு இதுவும் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் Are you clear for this one? If anybody have a doubt? No, sir. Okay, till you can go through. If you have a doubt, you can clarify. Otherwise, we can wind up your session. Okay. If you have a doubt, run that clarify. Okay, ma. Thank you, students. Okay, sir. Yeah, thank you. Thank you, sir. Thank you, sir. Yeah, thank you. Thank you, sir. Yeah, Thank you. Thank you, sir. Yeah, thank you. Thank you, sir. Yeah, okay, thank you.